ஓமலூரில் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சின்ன திருப்பதி சந்தைப்பேட்டை பகுதியில் காடையாம்பட்டி தேமுதிக சார்பில் மேற்கொன்றிய செயலாளர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற பத்மபூஷன் கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் AR இளங்கோவன் அறிவுறுத்தலின் பேரில் சேலம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கருப்பூர் பழனிசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் அப்பகுதி பொதுமக்களுக்கு கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் தேமுதிக பொதுக்குழு உறுப்பினர் சிவலிங்கம், ஓமலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரத்தனவேல், ஓமலூர் மேற்கு ஒன்றிய பொருளாளர் கார்த்தி, மகளிரணி செயலாளர்கள் ராணியம்மாள், கோவிந்தம்மாள், கொங்கனாபுரம் ஒன்றிய செயலாளர் வெங்கடாச்சலம், ஒன்றிய நிர்வாகிகள் சுரேஷ், சுதாகர், முனுசாமி, தங்கராஜ், பிரகாஷ், பாலகிருஷ்ணன், கருப்பணன், ரங்கன், சுரேஷ்குமார், பெருமாள், செல்வகுமார் மற்றும் சமூக வலைதள அணியை சேர்ந்த நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், தொண்டரணி நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், பேரூராட்சி கழக நிர்வாகிகள், கேப்டன் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சேலம் ஓமலூர் செய்தியாளர் பார்த்தசாரதியுடன் உங்கள் தவசி ரமேஷ். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் குணத்துக்கு தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு. அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழை ஜனத்துக்கு. கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல, கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல. அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல, அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல. இதயமெல்லாம்